மாறி மாறி தன்னோட கோட்டை அப்படின்னு எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ராயபுரத்தை. அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்களா, அது தன்னுடைய வசமா மாத்துறது? ரிசல்ட் பதில் சொல்லும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சொல்றேன், இந்த தொகுதியோட ரிசல்ட் மதிய 12ல இருந்து 1 மணிக்குள்ள கேவி விஜய் தாமியனும்னா வெற்றி பெற்று வரும். அத என்ன மாற்று கருத்தும் கிடையாது. ஒற்றுமையானது எப்படி பாக்குறீங்க? காலையில இருந்து உங்களோட உழைக்கிறாங்க, இளைஞர்களை பார்க்க முடியுது, பெண்களை பார்க்க முடியுது. இந்த ஒற்றுமை எப்படின்னு இருக்கு இந்த ராயபுரத்துல? தாவேகாவோட ஒற்றுமையானது எப்படி பாக்கு? அதுதானா ஒரே விஷயம் சொல்றேன். எப்படி சொல்றா, இதே கேம்பெயின் பண்ணனா எந்த கட்சியா இருந்தாலும், ஏன் 2 கட்சிலாம், எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அது என் வாயால சொல்லக்கூடாது. இவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கூட நான் வாங்கி தரல, அந்த வாட்டர் பாட்டில் எனக்கு இவங்க வாங்கி தராங்க. ஓகேங்களா? வரவேற்புக்கு என்ன கூட்டு போறாங்க அவங்க. ஓகேங்களா? எல்லா விஷயமும் ஏன்னா 2 மாநாடு பண்ணியிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த 2 மாநாட்டுக்கு தலைவர் கிரவுண்டு மட்டும் தான் பார்த்தாரு, ஸ்டேஜ் போட்டாரு, அங்க வர மக்களை சந்திச்சாரு. ஆனா ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 15ல இருந்து 18 லட்சம் பேர் அங்க வந்தாங்க. அந்த 18 லட்சம் பேரும் வந்து தன்னிச்சையா தான். இப்போ மாவட்ட செயலாளர் நான் வந்து வேளச்சேரி, மயிலாப்பூர், சைதாப்பேட்டை இந்த 3 தொகுதியில இருந்து நான் கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு ஒரு 4500 பேர் கூட்டு போனேன். அந்த 4500 பேருக்கும் நான் அதிகபட்சம் நான் கொடுத்தது உணவு மட்டும்தான். ஆனா அதோட வண்டியோட ஸ்பேர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்க, டிரான்ஸ்போர்ட் மட்டும் அது எத்தனை லட்சம் தெரியுமா? அவ்வளோத்தையும் அவங்களே செலவு பண்ணி வராங்க. அப்படி சொன்னா இது எந்த கட்சிக்காக சாத்தியமா? வண்டியை பிடிக்கணும், மாவட்ட செயலர் பகுதி செயலாளர்கிட்ட அந்த வண்டியை கொடுப்பாங்க. அந்த பகுதி செயலாளர் என்ன பண்ணுவாரு, வட்டச்செயலாளர்கிட்ட கொடுப்பாரு. அவரு வந்து ஒரு 4 பில்டரை காட்டுவாரு, 4 கடைக்காரனை காட்டுவாரு. இப்படிதான் வந்து அவங்க வண்டி எடுப்பாங்க. அதுலயும் முக்கால்வாசி ஆளுங்கட்சியா இருந்தா கவர்மெண்ட் பஸ், மிரட்டி பெரிய பெரிய ஐடி பார்க்கோட பஸ். ஓகேங்களா? இங்க அதெல்லாம் கிடையாது. அவன் சொந்த காசை போட்டு இன்ன வரைக்கும் ஏன் இவ்வளவு அளவுக்கு தைரியமா நம்ம வேட்பாளர்கள் எல்லா இடத்துக்கும் போறாங்கன்னா, எல்லாருமே சொந்த துட்டை அவன் உழைச்ச காசை, 1 ரூபாய் நான் கூட உழைச்ச காசை தான் இன்னைக்கு இங்க இருக்கிற யாராச்சும் மேலாச்சும் இங்க போயிட்டு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா மக்கள்கிட்ட போயிட்டு நாங்க இதை கேட்டோம் அதை கேட்டோம்னு யார் மேல சொல்ல முடியுமானா? ஒருத்தர் மேல சொல்ல முடியுமானா? ஒருத்தர் மேல சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க சொந்த பணத்தை போட்டு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.